நாட்டுப்புற வாழ்வே அப்படிங்கிற அணிக்கு அருமை சகோதரி ஷர்மிளா உங்களுடைய கரவொலியோடு பேச மேடைக்கு வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, கிராமத்து ஆட்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? எப்பொழுதுமே தான் தப்பா ஒத்துக்கிறோம். நாங்களும் முட்டாள்களே தான். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க நடுவர் அவர்களே, ஒரு முட்டாள் எப்பொழுது தன்னை முட்டாள் என்று உணர்கிறானோ அப்பொழுது அவன் அறிவாளியாகி விடுகிறான். ஆனால் ஒரு அறிவாளி எப்பொழுது தன்னை அறிவாளி என்று நினைக்கிறானோ அப்பொழுதே அவன் முட்டாளாகி விடுகிறான். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதிரணியில இருந்து பிரவீன் என்ன பேசுறத பார்த்து கேட்க முடியல. கேட்டா நம்ம ஊர் பழமொழி தான் வருது. ஆட தெரியாத சிலுக்கு கால் சுளுக்குன்னு சொன்னுச்சான். ஒன்னும் இல்ல, இன்னைக்கு நகரத்துல ஒரு தோப்பா பார்க்க முடியுதா நடுவர் அவர்களே? ஆனா கிராமத்துல மாமா மச்சான்னு சொல்ற சுகமே ஒரு சுகம்தான். நம்ம ஊர் பொண்ணு மச்சான தேடி தோப்புல போவா. மச்சான பாத்தீங்களா இந்த மலவாழ தோப்புக்குள்ளே, குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தாரா காணலையே, அவ வந்தாரா காணலையே. பச்சை புள்ள போல் அவள் பார்த்து நிற்க, இச்சை கொடியாட்டம் நாம் பார்த்து சொக்க, அச்சாரம் தந்து முத்தாரம் தூக்க, கொத்தோடு என்ன நெஞ்சோடு அல்ல, நெஞ்சோடு அல்ல, நெஞ்சோடு அல்ல. மச்சான பார்த்தீங்கள் ஐயப்பா. முழங்கால் வலி வந்த கிழவன்லாம் எந்திரிச்சு குதியாட்டம் போட்ட பாட்டு இல்லையா அது? எங்கேயோ கேட்கும். இசைஞானி இளையராஜா கிராமத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்த அந்த பாட்டு நகரத்தினுடைய ஒவ்வொரு தேநீர் கடையிலும், ஒவ்வொரு பெரிய இங்கிலீஷ் கிளப்பில் கூட அந்த பாட்டை போட்டு ஆடுற அளவுக்கு நாட்டுப்புற இசையை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்த இசைஞானி இளையராஜாவினுடைய முதல் படத்தில் வந்த அற்புதமான பாட்டு மச்சான பார்த்தீங்களா. மாட்டு வண்டியில போற சுகம் இருக்கு தெரியுமா? ஊர்ல இருக்கிற அத்தனை சொந்தமும் ஒன்னா ஏறி உட்காந்து குலதெய்வத்தை கும்பிடு போவோம். ஆனா இன்னைக்கு அரசாங்க பஸ் நிலைமை யோசிய பார்த்து பாருங்க. ஒரு கண்டக்டர் கேட்கிறாரு, ஏண்டா நான் விசில் அடிச்சோம், நீ ஏண்டா பஸ்ஸை நிப்பாட்டல? டேய், நீ விசில் அடிச்சு பஸ் நிப்பாட்டலைங்கிற, நான் பிரேக் அடிச்சே பஸ் நிக்க மாட்டேங்குதாங்கிறான். ஏன் நகரத்துல என்ன வாழ்க்கைங்கிற? பல நதிகள் ஓடியும் பாட்டில்ல தண்ணி குடுக்கிற சமுதாயம் தானையா நீங்க? வாய்க்கால திறந்தா தண்ணி இல்ல, மோட்டரை போட்டா தண்ணி இல்ல, பஸ்ல போனா பர்ஸ காணா, எட்டி பார்த்தா ஏரியா காணா, ஏசி வீட்டுல தூக்கத்தை காணா. இதுதான் உங்களுடைய நகர வாழ்க்கையா இருக்கு. இன்னைக்கு நகர்ப்புற இளைஞர்கள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்றீங்களே, நகர்ப்புற இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? 5 இலக்க எண்ணில சம்பாரிச்சா போதுமா? 4 சக்கர கார் வாங்கினா போதுமா? 3 பெட்ரூம் இருக்கிற வீடு கட்டினா போதுமா? 2 பிள்ளைய பெத்தா போதுமா? ஒரே ஒரு அழகான மனைவி கிடைச்சிட்டா போதுமா? அது சந்தோஷமான வாழ்க்கையில் நினைக்கிறீங்களா? ஐயா, ஒன்றும் இல்லை. என் கிராமத்து ஆட்க பழைய சாதமாக இருந்தாலும் அதற்கு பச்சை மிளகாயை வைத்துக்கொண்டு 10 சொந்தங்களோடு பக்கத்தில் உட்கார வைத்து சாப்பிடுவான். ஆனால் உங்களுடைய நகரத்து வாழ்க்கை எப்படி இருக்கு? 10 நாளான பண்ணையும் பத்திரப்படுத்தி பக்குவப்படுத்தி ஃப்ரிட்ஜில் எடுத்து சாப்பிட்றீங்களே. நடுவரவர்களே, புதுநெல் சோறும் ஐர மீன் குழம்பும் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? நீங்க ரொம்ப போயிட்டீங்க. ஐர மீன் குழம்பு ஞாபகம் வந்தால் நிறைய பேர் இப்போ எந்திரிச்சு போனாலும் போயிடுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட். அதெல்லாம் அழகா சொல்லுவாங்க கிராமத்தில். நித்த நெல்லு சோறு நெய் மணக்கு கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து மயக்குதையா. அதுக்கு பின்னாடி ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு பாருங்க கவிஞர் கங்கை அமரன். பழையதுக்கு தோதா புளிச்சிருக்கும் மோரு, சின்ன மனூர் வாய்க்கா சேல கண்ட மீன், சாம்பார் வெங்காயம் தின்னாலும் சலிக்காது, அதுக்கு என உலகத்தில் இல்லவே இல்லை, அள்ளி தின்ன ஆசை இன்னும் அழுக்கவே இல்லை. எனக்கு அந்த பாட்டிலே பிடிச்சது கடைசி வரி தான். இன்னும் கொஞ்சம் மேல் இருக்கு, நெஞ்சுக்குள்ள ஆசை இருக்கு,
சூசமகமா சொல்லி புட்டேன் சாப்பிட வாங்க, சூடாரி போகும் முன்னே சாப்பிட வாங்க. இத்தனைக்கு மேலே நெஞ்சுக்குள்ள ஆசை இருக்கு, சூடாகிறதுக்கு முன்னாடி சாப்பிட வாயா, சூசகமாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன விளக்கம் சொல்லணும்னு. ரஜினி சார் நடித்த படத்திலே நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம் அந்த முள்ளு மலரும். ஒரு அப்பா தன்னுடைய பையனை கூட்டிட்டு கோயிலுக்கு போறாரு. அடுத்த மாசம் உனக்கு 12th பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு, கோயில்ல ஜோதி தெரியுதா, நல்லா பார்த்து கும்பிட்டுக்கடான்னு. உடனே பக்கத்துல இருக்கிற பையன் சொன்னேன், அப்பா நான் நல்லா பார்க்கறேன், ஜோதி தெரியல, ஜோதி தங்கச்சி செல்வி செம்மையா தெரியறப்பாங்கிறான். இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது இந்த நிலைமையில தாயா போயிட்டு இருக்கு. ஐயா, கிராமத்து விளையாட்டுகள் இருக்குல்ல, அது விளையாடும் போதே ஒரு தனி சுகம்தான். பெண்களுக்கு பருவம் அடையும் போது பல்லாங்குழின்னு ஒரு விளையாட்டை கொடுத்து விளையாட சொல்லுவாங்க. அதுல இந்த நாட்டுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் தேவையான கருத்துக்கள் இருக்கும். ஒன்றும் இல்லை, புளிய மரத்துல இருந்து புளியம்பழத்துல இருந்து அந்த விதையை எடுத்து அந்த முத்தை எடுத்து பல்லாங்குழியில ஒன்று ஒன்றா போட்டு விளையாடுவோம் பெண்கள். அதில் எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? அப்படி இருக்கிற முத்துக்களை ஒவ்வொரு குழியிலையும் போடும் பொழுது என்னுடைய கிராமத்து தத்துவம் சொல்றது, உன்னிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை அடுத்தவனுக்கு கொடுத்து வாழ விட்டு நீ பழகி பாரு அப்படிங்குதே. அதுதான் என்னுடைய கிராம தத்துவ வாழ்க்கை. அடுத்து பெண்கள் விளையாட பாண்டின்னு ஒரு விளையாட்டை சொல்லுவாங்க. அதுல ஒரு 4 கட்டம் போட்டு அந்த கட்டத்துக்குள்ள விளையாண்டா மட்டும்தான் அந்த பெண் ஜெயிச்சதா கருதப்படுவா. எப்பொழுது கட்டத்தை தாண்டி போறாளோ அந்த நிலையிலே அவ தோத்ததா சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பெண்கள் எப்பொழுது ஒரு கட்டத்துக்கு உட்பட்டு ஒரு வட்டத்துக்கு உட்பட்டு வாழுகிறார்களோ அன்னைக்கு தான் அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு இன்னைக்கு போற்றப்படுவோம்னு சொல்றதுக்காண்டி சொல்லி கொடுத்தது. ஒன்னும் இல்ல, கிராமம் தந்ததுதான் கணியன் பூங்குன்றனார், கிராமம் தந்ததுதான் கண்ணதாசன், கிராமம் கொடுத்ததுதான் கம்பன், கிராமம் கொடுத்ததுதான் காந்தி, கிராமம் கொடுத்ததுதான் கலாம், கிராமம் கொடுத்ததுதான் பாரதியை. நடுவர் அவர்களை இத்தனை பேரும் நாட்டுக்காக உழைத்தார்கள். ஆனால் நகர வாழ்க்கை காந்தியின் நோட்டுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறதே. பெண்களுக்கு கிராமத்துல திருமணமாகும் போது என்ன தெரியுமா செய்வாங்க? 3 முடிச்சு போட்டு அவ கழுத்துல கட்டுவாங்க. அதுல ஒரு சந்தோஷம், அந்த பெண்ணுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் தெரியுமா? இதே நகரத்து வாழ்க்கையில செயினேன்னு ஒன்று கொண்டுட்டு வந்து அதை மாட்டி விடுறாங்க. ஆனா அந்த 3 முடிச்சுல எவ்வளவு ஒரு சமூக தத்துவம் இருக்கு தெரியுமா? அந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷப்படுவது தெரியுமா? காலில கட்டை விரலுக்கு பக்கத்துல மெட்டின்னு ஒன்று மாட்டுவாங்க. அந்த மெட்டிக்கு எதற்காக மாட்டுறாங்க தெரியுமா நடுவர் அவர்களே? அந்த விரலிலே இருக்கின்ற நரம்பு ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பைக்கு செல்லக்கூடிய நரம்பா இருக்கும். அப்படி அந்த நரம்பு தேயல அப்படின்னா வயிற்றுல இருக்கிற குழந்தை சுறுசுறுப்பா ஆரோக்கியமா சுப பிரசவமா பிறக்கும். ஆனால் அந்த நரம்பு தேஞ்சு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மெட்டியை மாட்டி விட்டு பார்த்தது கிராமத்து சமுதாயம். ஆனால் இன்னைக்கு எந்த நகரத்து மக்கள் அப்படிப்பட்ட மெட்டியை அணிஞ்சிருக்காங்க? வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை சந்தோஷங்களும் அத்துணை மகிழ்ச்சிக்கும் அத்துணை கருத்துக்களையும் கொடுப்பது கிராமத்து வாழ்க்கை தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.